நான் இதுக்கு முன்னாடி வந்தங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக இருந்தேங்க. அதனால தான் நம்ம மைத்துனர் வந்துட்டு ரஜினி மாதிரி என்ன ஒப்பிட்டு போயிட்டுருக்காரு. அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில், உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஒரு எழுத்தாளன், கவிஞன். நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த சினிமாவுக்காக அலைஞ்சது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சினிமாவில் நுழைஞ்ச பின்னாடி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை விட பல மடங்கு நான் நுழையிறதுக்கே கஷ்டப்பட்டேங்க. யாரும் என்னை விடலை. பேரரசு சார்கிட்டலாம் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு கைடும் இல்லாதனால தூரமாக இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அந்த சினிமாங்கிற அந்த கோயிலில் மதில் சுவரை தொடரத்தை கூட என்னை அனுமதிக்கலைங்க. கூட்டு வருவாங்க, பார்க்க வைப்பாங்க, அனுப்பிச்சுடுவாங்க. தருமபுரியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருங்க. காலையில் டியூட்டிக்கு போவேன், நைட்டு 10-11 மணிக்கு இறங்குவேன். அதே களைப்போட பஸ் ஏறி திரும்ப சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் பகல் பூரா அலையுவேன். ஒரு 4-5 மணி ஆகிப்போச்சுன்னா அங்கே எனக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். அப்படி போனேன். இன்னொரு பக்கம் ஃபேமிலியை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதுக்காக நான் ஃபேமிலியும் விட்டுற முடியாது, ஃபேமிலிக்காக இதையும் என்னால் விட முடியல. ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ அலைஞ்சி பார்த்தேன், செஞ்சேன். சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வரும். அதுவும் வந்துட்டு இந்த கலைத்துறையினுடைய தாகத்தினால தான் எழுத்து வந்தது. அதாவது அந்த எழுத்து மூலமாக தமிழை நான் வாழ வைக்கல, தமிழ் தான் என்னை வாழ வச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா இங்கே இருக்கிற தமிழ் சங்கங்களில் இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்புங்க, நாங்கள் வந்துட்டு வருஷம் கவிதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் கவிதை எழுதி அனுப்புவேன். அவங்க விரும்பி போட்டாங்க, பிரசுரமாச்சு. கவிதை தொகுப்பு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவிஞர்களுக்கிட்டையும் அவங்க கேட்பாங்க. சொல்லப்போனால் சிறைச்சாலையில் இருக்கிற கவிஞர்கள்கிட்ட கூட அவங்க கவிதை கேட்டு வெளியிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. சரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வெறித்தனம் இருந்தது, ஒரு போராட்டம். அப்புறமா எங்கள் ஊரில் வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலைன்னு ஒரு அற்புதமான சிவன் மலை இருக்குது. அதை பற்றி புக்கு எழுதினேன், முதல் பாகம் 2ஆம் பாகம்னு. அப்புறமா இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதினேன். அப்புறம் வந்துட்டு என்னுடைய கவிதைகளை மட்டும் தொகுத்து ஒரு கவிதை நூல் எழுதி வெளியிட்டேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சரி அடுத்தது நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? சரி, அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டராக போனேன். ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் வந்து அப்படி இதில் இருந்து அப்படி ஜம்ப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஜம்ப் ஆனது தான் அதிகம். ஆனால் அந்த தொழிலை அவங்கக்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கேயே போராட சரியாக போச்சு. ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, எல்லாத்தையுமே கெட்ட பார்வையோட பார்க்குற அதிகாரிகளும் அங்கே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதும்பாங்க. அந்த மாதிரி என் மனசில் அரிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வீணாக போயிடுமா சார்? நான் என்ன ஜாலியாக இருக்குன்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்களேன், நான் டிரான்ஸ்போர்ட்லேயே இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டில் ஜாலியாக காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் நாம் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும், வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும். நம்ம ஏழையாக பிறக்கலாம் சார், ஆனால் ஏழையாக சாகக்கூடாது. பணக்காரனாக தான் மரணிக்கணும். அதுக்கு நம்மளுடைய உழைப்பு, முயற்சி, ஆண்டவனுடைய அருள் இது எல்லாம் சேரணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நானும் இடையில சார் இந்த சினிமா உலகத்துக்காக என் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. இது வரைக்கும் யாருடைய மனசும் நோகிற மாதிரி நான் நடந்துக்கல. நிறைய ஏமாந்துருக்கேன்.
இன்னும் மனசார நான் யாரையுமே ஏமாத்தலை சார். நிஜமாவே எனக்கு கடவுள் கொடுத்த அது ஒரு பெரிய அருள். ஒரு காலகட்டத்தில் இது சும்மா அரிச்சுக்கிட்டே இருந்தது. டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்டர் தொழில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான தொழில் சார், மக்களுக்கு சேவை செய்கிற தொழில். ஆனால் உலகத்தில் அதை விட மோசமான தொழிலும் கிடையாது. வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டைனா கூட சண்டை வந்தால் கூட கண்ட்ராக்டர்கிட்ட தான் சார் சண்டைக்கு வருவாங்க. ஆம்பளைங்களாகட்டும் பொம்பளைங்களாகட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும். குடிக்கார நண்பர்கள் வருவாங்க, அவங்கள சமாளிக்கணும். ஆனால் உலகத்திலேயே எந்த துறையிலும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கண்ட்ராக்டர் தொழிலில் கிடைச்சிது. அதுவெல்லாம் எனக்கு இந்த எழுத்துத்துறைக்கு இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தது. அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியல. ஒரு பக்கம் மனசு இப்படி அரிச்சுக்கிட்டு இருந்தது. வாழ்க்கையில் சார் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு. நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் சார், ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆயுளில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார். ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது. அந்த வாழும் காலங்களில் நாம் ஏதாவது சாதிக்கணும். எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார், எழுத்து, சினிமா. இப்படி இருக்கிற பட்சத்தில் நானே இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அப்படியே முதல்ல போயிட்டு இருந்தது சார். அப்புறம் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன். அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லிடுறேன் சார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், தயாரிப்பு, நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க 100%. நான் தான் 100%. ஆனால் நான் யாருக்குமே அசிஸ்டண்ட்டாக சேர முடியல. அதுக்கு முன்னாடி நான் என்னை தயார்படுத்திக்கணும். கடவுளோட வரப்பிரசாதம், பிஸ்வாகத்தி, ரூபன் இந்த மாதிரி படங்களை இயக்கின டைரக்டர் ஐயப்பன் அவர்கள், அவருடைய நட்பு கிடைச்சது. அவர் அந்த ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியும் சார். அவர் என்னோட வயசில் இளையவர் தான், ஆனால் எனக்கு அவர் குரு. இந்த படத்தை இயக்கிறதுக்காக இத்தனை வேலையும் செய்யறதுக்காக நான் என்னை தயார்படுத்திக்கணும். நான் அவர்கிட்ட சேர்ந்து, அவர் தான் என்னை இயக்கினார். என்ன டைரக்ஷன் பண்ணது அவர் தான். அவர் என்ன டைரக்ஷன் பண்ணதுனால தான் நான் இந்த படத்தை எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சேன். வாழ்க்கையில் என்னன்னைக்கும் அவரை என்னால் மறக்க முடியாது. அவருடைய நட்பு, உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அப்புறமா அவரை பக்கபலமாக வச்சுக்கிட்டு தான் சார் இந்த படத்தை முழுசாக நான் பண்ணேன். அப்புறம் அந்த திருக்கோவிலூரில் ஒரு தமிழ் சங்கத்தில் இருந்த அந்த கதையை ஒன்று கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது வந்துட்டு உங்கள் கவிதையெல்லாம் நல்லா இருக்குது, எனக்கும் ஒரு சிறுகதையை அனுப்புங்க. நாங்கள் கவிதை அதிகமாக வெளியிடுறதில்ல, கதைகளை மட்டும் வெளியிடுறோன்னு சொன்னாங்க. நான் ஒரு கவிதை அனுப்பிச்சேன், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி அப்புறம் அதில் பிரசுரம் பண்ணாங்க. நான் சர்வீஸில் இருக்கும்போது சார், கிட்டத்தட்ட 2010. அந்த புக்கு வந்த பின்னாடி ஒரு சிலர் தெரிஞ்சு வாங்கி படித்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் லைனில் டியூட்டி செய்கிறப்போ அந்த டெய்லி பேசஞ்சர் அதில் வாத்தியாருங்கள்லாம் வருவாங்க, அந்த புக்கை வாங்கி படிப்பாங்க. சார் நான் நாளைக்கு தரேன்னு வீட்டுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கதையை அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, மாணவிங்களுக்கு பாடமாக நடத்திட்டு இது மாதிரி எத்தனையோ ஸ்கூலுக்கு அந்த புக்கு போயிட்டு வந்தது சார். அப்புறமா கடைசி கட்டத்தில் இது படமாக எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கருத்தும் மைய கருத்தாக இருக்குது. அதாவது குழந்தை திருமணத்தை தடுக்கிறதும் பெண் கல்வியை மையமாக வச்சு எடுத்த படம் தான் சார். எல்லாருமே நம்ம இந்த படத்தை எடுத்திருக்கேன். என் கூட வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும், அத்தனை தொழில்நுட்ப தொழிலாளர்களுக்கும்
என் மனமார இதயம் கனிந்த நன்றிகள். திரு ஐயப்பன் சாரை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். படம் துணிஞ்சு பண்ணிட்டேன் சார். அவர் தான் எனக்கு பக்கபலமாக இருந்து பண்ணார். அடுத்தடுத்து உங்களுடைய அன்பு ஆதரவோடு பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் மற்றவங்கெல்லாம் பேசணும் சார். மேடையில் வீட்டிற்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என் பணிவான மாலை வணக்கம். அதேபோல் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒரு நல்ல திரைப்படத்துக்கு இசை அமைத்தோம் என்ற ஒரு கர்வம் எனக்கு இந்த படத்தில், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய படங்கள் இப்போது வேறு வேறு ஜானலில் இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்னு ராஜசோழன் அவர்கள் துணிச்சலாக கமர்ஷியலாக இப்போ எல்லாருமே வேறு வேறு எலிமெண்ட்ஸ்லாம் படம் எடுத்துருக்காங்க. நான் இப்படி தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வேணும் இல்லையா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த தைரியத்துக்கு டைரக்டர் சாருக்கு நன்றி. அதே போல் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், முக்கியமாக எங்களையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஐயப்பன் சார் அவர்களுக்கும், மொத்தம் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஹீரோ சார், ஆறுமுக சார் மற்றும் அனைவருக்கும், இந்த படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் சின்ன படங்கள் எல்லாம் இது பெயரளவு தான் சின்ன படம், பட் ஆனால் நீங்கள் படம் பார்த்துட்டு பிறகு சொல்லுவீங்க எப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகை நண்பர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் அனைவரும் நல்ல ஒரு உந்துதல் சக்தியாக இங்கே இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கோவை ஆறுமுகம். சார் நான் எப்படி மீட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூபன் ஒரு திரைப்படம் எடுத்தோம். அதில் எங்கள் டைரக்டர் ஐயப்பன் சார் இங்கே அமர்ந்திருக்காரு. அவர் மூலியமாக தான் நமக்கு சார் பழக்கம். எங்கள் ரூபன் திரைப்படத்தில் சார் கொஞ்சம் ட்ராவல் பண்ணார் எங்கள் கூட. ஷூட்டிங் அப்போல்லாம் வந்து இருப்பார். அப்போ நான் வந்து சார் பாரதியார் மாதிரி இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் ரூபன் படமெல்லாம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சார் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது, அது நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னேன். எனக்கு கொடுத்த ரோலாக நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கதை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சது. ஒரு ஏழ்மையான பொண்ணு கஷ்டமாக எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த படிப்புக்கு வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு அந்த லட்சியத்தை அடைஞ்சாங்களா அப்படிங்கிறதா கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் மியூசிக் டைரக்டர் சார் ரூபனுக்கும் வந்து அரவிந்த் பாபு சார் தான் மியூசிக் போட்டிருந்தார். இந்த படத்தில் அவரே பண்ணுறாரு. அப்புறம் எங்கள் டீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஷூட்டிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு எங்கள் ஐயப்பன் சார் தான். எங்கள் ஐயப்பன் சார் மேடைக்கு வர சொல்கிறேன். வாங்க சார், ஒரு நிமிஷம். சால்வ் போட்டு, அதாவது இந்த ஐயப்பன் சார் மூலியமாக தான் ராஜசோழன் சார் வந்து எனக்கு அறிமுகமானார். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியோரானவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் மீடியாவுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஆறுமுக அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் ரூபன் படம் தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் ஷூட்டிங் பண்ணியிருந்தோம். அவங்க தான் நானும் சாரை பார்த்தேன். எங்கள் படம் ஷூட்டிங் ஃபுல்லாக அவர் வந்துட்டு இருந்தார். அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் சாரை கமிட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாங்க, மியூசிக் டைரக்டர் சாரை கமிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் இவ்வளோ பெரிய கதையை பண்ணி வச்சுருக்காரு சார். உண்மையிலேயே நல்லா இருக்குது ட்ரைலரு, சாங்கெல்லாம். இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் ஐயப்பன் சாருக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கிறேன்.
இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் நின்றுருக்காரு. அண்ணன் ஆறுமுகானெல்லாம் வாலண்டியாக கூப்பிட்டாரு, வேணாம் வேணான்னு சொன்னார். அப்புறம் தான் நாங்கள் வர சொன்னோம் வற்புறுத்தி. இந்த படம் வெற்றியை பெறணுன்ட்டு நான் வாழ்த்துறேன். இதில் நடித்த பேபி நேத்ரா பாப்பா என் கூடவே 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கா. ஸ்ரீ சபரி ஐயப்பனில் ஐயப்பனாக நடித்தா. ரூபன் படத்தில் அவங்க ஃபேமிலியே கூப்பிட்டு வந்து ஃபுல்லாகவே நடித்தாங்க. அவங்க ஃபேமிலியே ஒட்டுக்காக இருப்பாங்க ரூபன் படத்தில். அதுக்கப்புறம் இது 3வது படம். இதில் நல்ல லீடாக பண்ணியிருக்கா பாப்பா. இவ்வளோ வருங்காலத்தில் பெரிய ஹீரோயினியாக வரணும்னு வாழ்த்துறேன். நம்ம ஆறுமுகான்னு மனசு கூட வெள்ளை மனசு தான் அவர். யாரையும் திடீர்னு திட்டமாட்டார், எதுவும் பேச மாட்டார். அவர் சினிமாவில் வந்தால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு ஒரு கோட்பாடு வச்சுட்டு இருந்தார். அதோடைய ஆசை அவருக்கு நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அவர் அடுத்த படம் எனக்கு பண்ணால் எஸ்ஐயா இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. நாங்கள் காலையில் காரில் வந்துருக்கும்போது சாரும் சொன்னார், மியூசிக் டைரக்டர் சாரும், ஆறுமுகன்னு ஒரு சீன் பண்ணியிருப்பார், நல்லா இருக்கும் அந்த சீனுன்ட்டு எனக்கு ஃபோட்டோ காட்டினார். உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ணனும் பிற்காலத்தில் ஒரு பெரிய நடிகனாக வருவார். வாழ்த்துக்கள். சபரி ஐயப்பனில் நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் ஆனோம். அது மூலிமா தான் ஏகேஆர் பிக்சர்ஸ் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து ரூபன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆறுமுகான்னு. சார்கிட்ட என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கதை சொல்லி முடித்தோடனே சார் வேறு ஒரு ஹீரோவை சொன்னார். அப்போ என் தம்பி வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவரே வச்சு நான் பண்ணுறேன்னாரு. அதுக்கு இந்த தருணத்தில் ஐயப்பன் சாருக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா எங்கள் மியூசிக் டைரக்டரு அவர் வேறு லெவலு. அவர் இசைஞானி சார்கிட்ட இருந்தவர். அவருடைய சாங்கெல்லாம் கேட்டிங்கன்னா மெலோடிஸ்லாம் தாளாடுற மாதிரி இருக்கும். ஸ்ரீ சபரி ஐயப்பனில் எல்லா சாங்குமே வேறு லெவலில் கொடுத்துருப்பார். எல்லாமே டிவோட்டி சாங்காக. ரூபனில் 4 சாங்கு, ஒரு சாங் சாரே பாடியிருப்பார். அதில் கிளைமேக்ஸில் அண்ட சராசரம்னு ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க. பயங்கர வைப்பாக இருக்கும் அந்த சாங்கு. ஃபைட்டு முடிஞ்சு அந்த சாங் வரும், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு மெலோடி அப்பாவும் பையனுக்கும் இருக்கிற உறவு அந்த சாங்கில் காட்டியிருப்பார். அன்பில்லா சாங் ஒன்று. அதனால் இந்த படத்தில் அவர் சொல்லவே வேணாம். இதில் மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. இதில் வராக ரூபம் பாடின ப்ளேபேக் சிங்கரும் ஒரு சாங் பாடியிருக்காரு சொன்னார் சார். அவருக்கும் நான் இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த டீமுக்கே என் ஒட்டுமொத்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து சக்ஸஸ் கொடுக்கணும். சாருடைய இதுவரையும் வந்த வாழ்க்கை வரலாறை பற்றியெல்லாம் சொன்னார். உண்மையிலேயே மெய் சிலுக்குது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றத சார் சொல்லாமல் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே யாரோ போட்ட பாதையில் போகாமல் அவரே ஒரு பாதையை உருவாக்கின்னு அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஐயப்பன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும். ஐஏஎஸ் கண்ணம்மா வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த கால பாரதி மாதிரி இருக்கிற அவர் கண்ட கனவு பழிச்சிடுச்சு. நீங்கள் சாதிச்சிட்டிங்க சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் இந்த மாதிரியான மோட்டிவேட் படம் எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருப்பவருக்கும் எதிர்த்தாப்பில் வந்திருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் முக்கியமாக ஊடகங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐஏஎஸ் கண்ணம்மா. ஐஏஎஸ்ன்றது எல்லாருடைய கனவு. ஆனால் அந்த ஐஏஎஸை எட்டி பிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது இதில் ரொம்ப அடித்தரப்பட்ட ஒரு கூலி தொழில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த குடும்பத்துலேருந்து வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முன்னுக்கு வரா அப்படின்றதுக்கும் அதுக்கும் ஊன்றுகோலா சுடர் விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தூண்டுகோலாக இருந்தால் அந்த பொண்ணால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம ப்ரொடியூசர் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் ஒரு சின்ன கேரக்டரில் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக எடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த படம் அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. டப்பிங்கில் பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஏதோ சின்ன படம்ன்றாங்க. நீங்கள் திரையில் வந்து பாருங்கள், இது வேறு லெவல் படங்க, சின்ன படமே கிடையாது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து நீங்கள் அந்த ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மேன்மேலும் வெற்றி அடைய செய்ய வேண்டும். ப்ரொடியூசர் அவர்கள் நிறைய கதை வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து எங்களை போகிற நிறைய கலைஞர்களை வாழ வைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு சாரி எல்லாத்துக்கும் லேட்டாக வந்ததுக்காக. என்னென்னா நம்ம படம் வந்துருச்சு, அடுத்து மேலே மேலே படம் வரணும் இல்லையா? ஆனால் நான் கண்டிப்பாக வராமல் இருக்க போகிறதில்ல, எப்படியும் வந்துடுவேன். ஆனால் நான் அடுத்த படம் வரணும்ல, இருக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட ப்ரொடியூசர், அதாவது என்னோட மாமா
அப்புறம் என்னோட டைரக்டர் ஃபஸ்ட்டு நன்றி. இந்த டீம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா ரொம்ப சின்ன டீம் வச்சு பெரிய படம் பண்ணியிருக்கோம். அந்த சின்ன டீமில் ஒருத்தர் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னாலுமே, சரியாக வேலைக்கு வரல, சரியாக வேலை பார்க்கல டெய்லியும் அப்படின்னாலுமே இந்த படம் யாராலையுமே எடுக்க முடிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் தேங்க்யூ. டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எங்கள் டைரக்டராக இருக்கட்டும், எங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. ஐஏஎஸ் கண்ணம்மா ஓட்டுநர்லேருந்து இயக்குனர் ஆகியிருக்கிறாரு. இந்த ஓட்டுநர் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எழுதுகிறோம். நடத்துனர்லேருந்து இயக்குனர் ஆகியிருக்காரு. இந்த வந்து இந்த போடுவாங்க, நம்பிக்கைக்கு வர அதை தான் போடணும். ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் 2 சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒருத்தரை ஆளுமை செய்து ஒரு படைப்பை வெளியில் கொண்டு வரவங்க இயக்குனர். ஒரு பஸ்ஸையே நடத்தி அந்த வழித்தடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது வந்து நடத்துனர். அதனால தான் அந்த கொடுப்பாங்க. அது அவ்வளோ வேல்யூபிளான அந்த வேல்யூபிளான 2 நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க சார். அதனால் அது மிகச்சிறந்த ஒரு பயணமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். முதல் படமாக நீங்கள் முன் வந்திருக்கு. இன்னொன்று, என்னோடய தம்பி விஜய், அவருக்கும் நான் குரு இல்லை, தம்பி தான், என்னோடய தம்பி தான். யாருக்கும் குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை. நம்மளாக கற்றுக்கிறது தான். முதல்ல கற்றுக்க முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு அடுத்த போல் கார்டு எடுத்தோடனே நிறைய பேர் காணாமல் போயிடறாங்க பிஆர்ஓவில். அடுத்து படம் பண்ணணும், ஒரு படமாவது பண்ணணும், அதுதான் முக்கியம். கார்டு எடுத்து முக்கியம் இல்லை, படம் பண்ணுங்க. படம் பண்ணாமல் கார்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு முக்கிட்டு நிற்காதீங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்று, விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க. அதாவது இங்கே காசிப் இல்லாத இடமே கிடையாது. உன்னை பற்றி குறைவாக பேசுவாங்க, உன்னை பற்றி தவறாக பேசுவாங்க. ஆனால் ஒன்று பண்ணு, நல்லதுக்கு காதை திறந்து வை, கெட்டதுக்கு காதை மூடி வை. இந்த 2ஐயும் செஞ்சிட்டேன்னா எப்படியாவது ஒரு காலத்தில் நம்ம அடித்து புரண்டு முன்னேறி நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடலாம். ஆனால் இந்த 2க்கும் நீ செவி கொடுத்துட்டேன்னா வீழ்ச்சி அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட பேசலைல்ல, என் முன்னாடி பேசியிருந்தா அந்த குறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்திருக்கலாம். அதனால் தயவு செய்து பின்னாடி பேசுகிறவங்கள கொஞ்சம் குறைச்சி வைங்க, தள்ளி வைங்க, ஒதுக்கி வைங்க. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. அது இல்லாமல் நமக்கு நேரடியாக பேசுகிற மனிதர்களை அழகாக கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பாக இருக்கும், நல்ல பயணமாக அமையும். ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு 1547 பெண்கள் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. 1951லேருந்து 2020 வரைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எவ்வளோ பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு துல்லியமான கணக்கு தெரியல. மேபி 2000 இருக்கலாம் இப்போது. அப்போ இவ்வளவு காலமும் நம்ம இவ்வளோ பேரை தான் ஐஏஎஸ்ஸாக உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால், பெண்களை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவ்வளோதான் உருவாக்கியிருக்கோம். அதில் அட்டன் பண்ணதில் 13% தான் நம்ம வந்து ஐஏஎஸ்ஸாக மாறியிருக்காங்க. ஸோ பெண்களில் இருந்து நிறைய ஐஏஎஸும் ஐபிஎஸும் அது சார்ந்த துறைகள் சார்ந்த இதுலேயும் நிறைய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், கல்விங்கிறது முக்கியம். அதே போல் கல்வியை சொல்லி கொடுக்குற அதே இடத்துல கல்வியில் வீழ்ச்சி அடைகிறவங்களோ அப்படின்னு ஒன்று கிடையாது, கல்வியில் தோற்று போகிறவங்கன்னு ஒன்று கிடையாது. கல்வி கற்கும்போது அதனோட மதிப்பெண் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மதிப்பெண் கிடைக்காததுக்கு வருத்தப்படாதீங்க. ஐயோ, நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேனே, ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்த துறைகளை தேர்ந்தெடுங்க, சாதிங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து படின்னு தான் சொல்லி கொடுக்குற மொழிய, படிப்புக்கு அடுத்து என்ன இருக்குது, எப்படி வாழணும், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க தொழில் முனைவோராக மாறுறதுக்கும் சொல்லி கொடுங்க. எல்லாரும் வந்து
அரசாங்க வேலைகளிலும் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ ஆக முடியாது. நான் எதுக்கு அந்த கணக்கு சொன்னேன்னா, மொத்தமே 1500 லட்சம் பேர் தான் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. அப்போ மீதி உள்ளவங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் கனவுகளோட படித்தவங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்கள கொண்டு போகணும். நம்ம பெற்றோர்கள் அதை சொல்லி வளர்க்கணும். கல்வி இல்லைன்னா கவலைப்படாத, அடுத்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற டிஓபி கேசவன் அவர்களுக்கு, மியூசிக் டைரக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்கு, எடிட்டர் ராம்நாத் அவர்களுக்கு, ஆர்ட் டைரக்டர் பழனிவேல் அவர்களுக்கு, ஸ்டண்ட் கபிலன் அவர்களுக்கு, டான்ஸ் கோரியோகிராஃபி நிரோஷன் அவர்களுக்கு, மேனேஜர் எஸ்எம் முருகேசன் அவர்களுக்கு, ஹீரோயின் பிரின்ஸ் அவர்களுக்கு, ப்ரொடியூசர் டைரக்டர் த ராஜசோழன் அவர்களுக்கு, டிசைன்ஸ் வெங்கட் அவர்களுக்கு, ஸ்டில்ஸ் காந்தி அவர்களுக்கு, பிஆர்ஓ என் தம்பி விஜய் அவர்களுக்கு என் நன்றிகள். ஏன் இவ்வளோ தூரம் சொன்னேன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவாங்க. இந்த மேடைகள் நிறைய மேடைகளை பார்த்துருக்கு. நிறைய புகழ் பெற்றவங்க இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. கோடி ஆள் வரையும் சொல்லிடுவாங்க. 2 பேரை மறந்துடுவாங்க. அவங்க தான் படம் ஆரம்பிக்கலேருந்து இருப்பாங்க, முடிவு வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. முடிந்த பின்னும் அவங்க தான் கூட நிற்பாங்க. இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு கூவிக்கிட்டு இருக்கிறதும் அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு மேடையில் நன்றிங்கிற வார்த்தை எந்த மேடையிலையும் நான் கேட்கல. ஒன்று தயாரிப்பு நிர்வாகி, இன்னொன்று பிஆர்ஓ. இந்த 2 பேருக்கும் நன்றி சொல்லி நான் கேட்டது கிடையாது. இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தது ஒரு பிஆர்ஓவாக இருப்பார். ஆனால் நம்ம அவருக்கு நன்றி மறந்துடுவோம், விட்டுருவோம். அதனால் இந்த மேடையில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தயாரிப்பாளர்களே உங்களுடைய கடைசி வரையும் நிற்கக்கூடிய அந்த பிஆர்ஓவுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த ஒரு நன்றி மட்டும் போதும். அவன் ஒன்றும் உங்ககிட்ட கோடியாக சம்பாதிச்சு பெரிய ஆளாக போகிறதில்ல. அந்த நன்றி இருந்தால் போதும். என் நன்றி கொண்டாருக்கு முயண்டாம் முயவில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு நன்றி. சின்ன கண்ணம்மாவுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். என்னோட ஒரு ஜஸ்ட் வேண்டுகோள், கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பெல்காம் அட்டாக்ல சர்வைவர்ஸ்க்கும் அங்கே பலியான பீப்புளுக்கு கொஞ்சம் கேன் வி ஜஸ்ட் ட்ரிபியூட் ஃபார் தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். நான் விஜய் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் ஜான் சார் எப்போவுமே நமக்கு தெரியும், எல்லாம் புது புது டேலண்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. நானே நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கேன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அசிஸ்டண்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இப்போது கலக்கிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். இந்த படத்தில் வந்து நம்ம ராஜசோழன் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக 3 விஷயம் வந்து பேசியிருக்காங்க. கல்வி பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்காங்க. ட்ரக்ஸ், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனோட மைண்ட் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க ட்ரக் வச்சுட்டு. அண்ட் 3வது விஷயம் வந்து உமனை எம்பவர் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளோட நாடே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆக்குறதுக்காக உமன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும். ஆனால் விமன் எஜுகேஷன் பற்றி பேச போனோன்னா இன்னமும் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைமரி எஜுகேஷன் வரைக்கும், சில ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் செகண்டரி எஜுகேஷன் லைக் ப்ரைமரி எஜுகேஷன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட், செகண்டரி எஜுகேஷன் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, 10வது படிச்சுட்டு எந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வைப்பாங்க. ஸோ என்னோடய வேண்டுகோள் என்னன்னா, ப்ளீஸ் காலேஜ் வரைக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட உமன் வந்து இன்னமும், ஏன்னா அவங்களோட ஒரு பையன் இல்லை பொண்ணுன்னா அஃப்கோர்ஸ் பையனை தான் அவங்க படிக்க வைப்பாங்க, பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு இப்போ இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷனோட செலவு அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பெண்கள் வந்து படிக்க வருவாங்க.
அண்ட் உமனோட நீங்கள் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த பெஹல்காம் அட்டாக் கூட நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த டெரரிசம் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கிற பிகர் லீடர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் படிக்காத பீப்புள் தான் இது போயிட்டு ஏன்னோ அது ஹியூமன் பாமா அப்படியெல்லாம் அவங்களோட மைண்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு எஜுகேஷன் இருந்தால் அவங்க மைண்ட் செட் வந்து இப்படி மாறாது. எஜுகேஷன் இருந்ததுன்னா இன்னமும் காஷ்மீர் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னமும் சில இந்தியாவில் சில இடத்துலையும் இன்னும் வேர்ல்டோட சில இடத்துல டெரரிஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுற இடமே வந்து ஸ்கூல்ஸ் அதுதான் இருக்குது. அதோட ஒன் எக்ஸாம்பிள் வந்து மலாலா யூசுப் ஜாய் அவங்கள வந்து நான் எஜுகேஷன் எடுப்பேன்னு சொல்கிற இடத்துல போயிட்டு அவங்கள சுட்டிருக்காங்க. அவங்கள மட்டும் எஜுகேட் பண்ணாமல் இன்னும் நிறைய லேடிஸை வந்து எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்கள சுட்டாங்க. ஸோ இன்னமும் வந்து அவங்க எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. நம்ம நினைக்கிறோம் ஓகே நான் எதுக்கு இன்றைக்கி ஸ்கூல் போனோம் இன்றைக்கி கட் அடிச்சிடலாம். ஆனால் இன்னமும் நிறைய பெண்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு நாளாவது எங்களுக்கு கல்வி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையே வந்து ரொம்ப டார்க்னஸாக இருக்குது. செகண்ட் விஷயம் வந்து இந்த படத்தில் பேசின விஷயம் வந்து ட்ரக் அப்யூஸ் பற்றி. ஒரு நாடு வந்து நீங்கள் அழிக்கணும்னா அதோட யூத்தை நீங்கள் அழிச்சிங்கனாலே போதும். நீங்கள் வர ஜென்ரேஷனும் திருப்பி வரவே முடியாது. அது வந்து நீங்கள் அணுகுண்டு போட்டுட்டு இல்லை இது எல்லாம் பண்ணிட்டு இல்லை. நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமைக்கு ஒரு திசை இல்லை. நம்ம எப்படி போகணும் நம்ம ஏஞ்சா சரி நம்ம இது பண்ணலாம் பொழுதுபோக்குக்கு இது பண்ணலாம் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டான ஒரு பாதை இல்லை. என்கிட்ட திறமை இருக்குது இந்த திறமையை நான் எங்கே காட்டணும் என்கிட்ட இந்த திறமை இருக்குது நான் எப்படி எடுத்து போகணும். அதனால தான் அந்த எம்டி மைண்டு வந்து டெவில்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் இது ஆச்சுன்னா. ஸோ அதனால அவங்க இந்த ட்ரக்ஸ் அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து விழுறாங்க. ஸோ எஜுகேஷனும் நீங்கள் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் நாடு வந்து ரொம்பவே வலிமையாகிடும். அது நான் நம்புகிறேன். அதுலேயே வந்து உமன் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எஜுகேஷன் வந்து உங்களை ஈக்குவாலிட்டி வந்து காட்டுது. எல்லாருமே சமமாக நினைக்குது. ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி உங்களுக்கு உருவாக்குது. உமன் எஜுகேஷன் உங்களை உமன் எஜுகேட்டடாக மட்டும் இல்லை உங்கள் நாடு உங்கள் ஃபேமிலி மட்டும் நீங்கள் அதுக்கு பலம் நீங்கள் கொடுக்கல. உங்களோட எக்கனாமிக்கலாக கூட நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க உமனை நீங்கள் அதை பண்ணும்போது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ராஜசோழன் சார் வந்து பாரதியாரும் ராஜ சோழனோட காம்பினேஷன். பாரதி வந்து புதுமை பெண்ணு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த கான்செப்டில் தான் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து உமனோட எஜுகேஷன் வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இறங்கி இது வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுக்கணும். எல்லா உமனை எல்லா நம்ம சில்ட்ரனை வந்து எஜுகேட் பண்ணுறது ஒருத்தங்க வந்து நம்ம சபதம் எடுக்கணும். அதுதான் இந்த படத்தோட ஐ திங்க் நம்ம கொடுக்குற ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சார் நீங்கள் கூப்பிட்டதுக்கு. விஜய் உங்களுக்கு நான் ரொம்ப வாழ்த்துறேன். இன்னமும் உங்களோட இந்த பிஆர்ஓ பயணம் இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஐஏஎஸ் கண்ணம்மா ட்ரைலர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கோம். நம்ம பத்திரிகை மக்கள் தொடர்பு அண்ணன் எல்லா அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் விட்டிருக்கும் உயர் மதிப்பிற்குரிய நெல்லை சுந்தரராஜன் சார், தலைவர் விஜய் முரளி சார், செயலாளர் ஜான் சார், அவர் அசிஸ்டண்ட் விஜய் சார், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்து ராஜசோழன் சாரை பார்க்கும்போது ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்து கிடச்சிச்சு உண்மையிலேயே. என்னென்னா அவர்கிட்ட வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது யாருமே அசிஸ்டண்ட்டாக கூட சேர்த்துக்கலப்பா, அப்புறம் ரொம்ப ஏஜ் ஆகிட்டே போணுச்சு, ஃபேமிலி இதையும் ஒன்றாவே இது பண்ண முடியலை, அதெல்லாம் மீறி எப்படியாவது நம்ம நினச்சதை விட்டுறக்கூடாது அப்படின்னு துரத்தி வந்து ஒரு படம் பண்ணியிருக்கும் போது இதை விட பெரிய நம்பிக்கைக்கு என்ன சார் வேணும்? பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கோயம்பேட்டில் இப்போ நம்ம பஸ் ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூரோ பட்டுக்கோட்டோ போகிறோம்னா ஒரு 10 மணிக்கு டிக்கெட் போட்டிருப்போம். கரெக்டாக கோயம்பேடு வந்துருங்க சார்பாங்க. அதை மிஸ் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அசோக் பில்லரில் போய் ஏறிடணும். அதை விட்டுட்டோம்னா கிண்டி, அதுக்கப்புறம் வண்டி கிளாம்பாக்கம் தாண்டிச்சுன்னா பிடிக்க முடியாது. ஆனால் அவர் வாழ்க்கையில் பாருங்கள், மேல்மருவத்தூர் தாண்டி திண்டிவனம் விக்ரவாண்டியில் வந்து ஏறிட்டார் பாருங்க அந்த பஸ்ஸில். அதுக்கு முதல்ல அவருக்கு நம்ம வந்து மனசார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். நான் சந்தோஷ் சுப்ரமணிய வேலை பார்க்கும்போது சியாஜி சிண்டே சாரோட ஒர்க் பண்ணேன். சந்தோஷ் சுப்ரமணியத்தில் அசோசியேட் டைரக்டரு. அப்படியே அந்த முகம் இருந்தது சாருக்கு.
அதனால தான் அந்த பாரதியா அவரும் பாரதி பண்ணார். அவர் அந்த படம் பண்ணும்போது சொன்னார், அந்த பாரதி பண்ணனால ஒரு இந்தியாவில் முக்கியமான ஒரு பிஸ்னஸ்மேன் அவரை கூப்பிட்டு எம்டி செக்கு கொடுத்து இது நீ எவ்வளோ வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். அது சியாஜி சண்டே சார் என்கிட்ட சொன்னார் ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய செக் வரும் சார். அது உங்களுக்கு மனசார இது பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த டைட்டில் நான் இப்போ சாயந்தரம் கிளம்பும்போது ராமராஜன் சாரை பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. என்ன படம் பேர் என்ன சார்னாரு? இந்த மாதிரி ஐஏஎஸ் கண்ணம்மான்னு. அடா களத்தூர் கண்ணம்மா சின்ன கண்ணம்மா மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னாரு சார். அதுக்கும் முதல்ல உங்களுக்கு அது சொன்னது சொல்லிடுறேன். ஸோ டெக்னீஷியன் எல்லோரும் ரொம்ப நம்பிக்கையோடு உழைச்சிருக்கீங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர், அந்த ஆட்டுக்குட்டி புருஸ்லி சார் எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டமாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நம்மளாம் ஒரு படம் பண்ணி ஊரில் நல்ல பேர் வாங்கணும்னு நினப்போம், அது இயற்கையாக உள்ளது. ஆனால் ஊர் பேரையே படத்தில் வச்சு அது மூலிமா நல்ல பேர் வாங்கின எங்கள் செயலாளர் பேரரசு சார் வந்திருக்காங்க. அவருக்கு வந்து நேற்று பர்த்டே, அதுக்கு முதல்ல மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு சார். சார் வந்து அது அவர் பெருசாக கொண்டாடுறதில்ல, பட்டு ஒரு நாள் லேட்டாக சொல்லிட்டோம். நேற்று ஃபோன் ரொம்ப பிஸியாகவே இருந்தது, எனவே அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ ஜான் சார் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, விஜய்க்கு கொடுத்தாங்க, அது நான் எனக்கும் எடுத்துக்கிறேன் ஜான் சார். பட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம்னுமாங்க, அவர் காதிலே வாங்காதீங்க அப்படின்ட்டாரு. எனவே ரொம்ப நன்றி. எல்லாம் நம்பிக்கையோடு உழைச்சிருக்கோம். எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஹீரோயின் பார்க்க பத்மபிரியா மாதிரி இருக்காங்க, அது உண்மைதான் தெரியும். அவங்க லேட்டாக வந்தோடனே ரொம்ப சத்தமாக வந்து ஏண்டி லேட்டாக வந்தேன்னு கேட்டார். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் இப்படி யாருமே கேட்க முடியாது சார். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். ஸோ அதுவும் உங்களோட யதார்த்தமான உழைப்புலையும் பேச்சுலையுமே கூட உண்மை தெரியுது. எனவே நல்லா இருப்போம். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.